9th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1 செட் லாங்குவேஜில் எக்ஸசைஸ் 1.5ல் 6th கொஷின் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, இந்த சம்மு கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஏன்னா ஏன்றது பீன்றது சீன்றதையே நம்ம தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே ரொம்ப இதுவாகும். ஸோ ஃபஸ்ட்டு ஏ என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படி படிக்கணும்னா, செட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டால் அதை செட் ஆஃப் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்தா அதை சச் தட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டு பேருமே அதை தான் சொல்லுவீங்க. ஸோ இது செட் ஆஃப் ஆல், இது பார்த்தீங்கன்னா சச் தட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போது ஏ இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6n. அந்த என்னன்றது எதோடைய பிலாங்கிங்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டபிள்யூனா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பர் அண்ட் என் இஸ் லெஸ்ஸர் தேன் 6. ஸோ அதே மாதிரி பீன்ற செட்டு சீன்ற செட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. இதை தனித்தனியாக சொல்லும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் என்ன ப்ரூவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி யூனியன் ஏ மைனஸ் சி. இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஏ என்ன கொடுத்துருக்குறாங்க, இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டால் என்ன சொன்னேன்னா செட் ஆஃப் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு பேர் சச் தட் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அப்போது எக்ஸு set of all x such that x is equal to என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6n அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. என்னன்றது எதோடைய பிலாங்கிங் அப்படின்னு இது இந்த மாதிரி மாதிரி போட்டால் அதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிலாங்ஸ் டு. டபிள்யூன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஹோல் நம்பர்னால் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு ஹோல் நம்பர்னு சொல்லுவோம், முழு எண்கள் அப்படின்னுவோம். ஸோ அப்போ முழு எண்கள்னால் எதுலேருந்து ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா 0லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ இப்போது இங்கே இந்த எண் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ஹோல் நம்பர்னு சொல்லியிருக்கிறாங்க, முழு எண்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எதை விட கம்மியாக இருக்கணும்னா 6 விட கம்மியாக இருக்கணும். அப்போ 0ல் ஆரம்பித்து 0லேருந்து ஆரம்பித்து 6 விட கம்மின்னா 5 வரைக்கும் எடுத்து எழுதணும். ஸோ அப்போது என்னுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 1 2 3 4 5. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம எதில் சப்ஸ்டியூஷன் பண்ணோம்னா இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6nல சப்ஸ்டியூஷன் பண்ணோம். 6nன்னா என்ன அர்த்தம், 6 இன்ட்டு என். ஸோ முதல்ல என்னுடைய வேல்யூ என்ன போடணும்னு பார்த்தீங்கன்னா 0ன்னு சொல்லிட்டு போடணும். அப்போ 6 இன்ட்டு 0, 0வோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் என்ன தான் வரும்னு பார்த்தீங்கன்னா 0. அடுத்தது பார்த்தீங்கன்னா n இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ 6 இன்ட்டு 1 இஸ் ஈக்குவல் டு 6. அடுத்தது 6 இன்ட்டு 2 அந்த மாதிரி 5 வரைக்கும் போட போகிறோம். ஸோ 6 2s are 12, 6 3s are 18, 6 4s are 24, 6 5s are 30. ஸோ அப்போது ஏவுடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா செட் ப்ராக்கெட்டில் 0லேருந்து நமக்கு கிடைச்ச எல்லா ஆன்சர்ஸையும் அடுத்து எழுதுறது ஏவுடைய வேல்யூ. அடுத்தது பார்த்தீங்கன்னா b இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்குறாங்க, செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2n அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அந்த என்னன்றது என்னவா இருக்கணும்னு சொல்கிறாங்கன்னா பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா எண்ணானது இயலெண்களை சேரும். இயலெண்கள் நேச்சுரல் நம்பர்னால் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இங்கே கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா 2 லெஸ்ஸர் தேன் n லெஸ்ஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு 9. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம போடக்கூடிய எண்ணு 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஆனால் அவங்க சொல்கிற கண்டிஷன் படி என்னென்னு பார்த்தீங்கன்னா 2வை விட ஜாஸ்தியாக இருக்கணும். ஓப்பன் ஸ்பேஸில் என்ன இருக்குதோ அது பெருசு. அப்போ இந்த எண்ணோடைய வேல்யூ எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 2வை விட ஜாஸ்தி. அப்படின்னா எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகணும், 3லேருந்து ஸ்டார்ட் ஆகி எது வரைக்கும் போகணும், 9ன்னு இருக்குது. இங்கே ஈக்குவல் டு இருக்கிறதுனால 9 வரைக்கும் போடணும். அப்போ பியோடைய வேல்யூவில் n வருடத்தில் நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணக்கூடிய வேல்யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 4 5 6 7 8 9. இப்போது 2n என்ன அர்த்தம், 2 இன்ட்டு n. இப்போ என்னுடைய வேல்யூவை ஒன்றா நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்டிடியூஷன் பிரதியிட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு n இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னா என்ன வரும், 2 3s are 6. அடுத்தது n இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ அப்போ 2 4s are 8. அப்படியே வரிசையாக என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா 2 5s are 2 6rன்னு சொல்லிட்டு போட்டு ஸ்ட்ரெயிட்டாக 9 வரைக்கும் எடுத்து போட்டிங்கன்னா பியோடைய செட் வேல்யூ கிடச்சிரும். தட் இஸ் 6 8 10 12 14 16 18. ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பியோடைய வேல்யூ. அடுத்தது பார்த்தீங்கன்னா சி இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்கிறாங்க, இப்படி சொன்னால் என்ன சொன்னேன், செட் ஆஃப் ஆல். இப்படி இருந்தால் என்ன சொன்னேன், சச் தட். ஸோ அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3n. அப்படின்னா என்ன அர்த்தம், 3 இன்ட்டு என்னன்னு சொல்லிட்டு அர்த்தம்.
சரி, இங்கே என்னன்னு சொல்கிறாங்க? நேச்சுரல் நம்பர் அப்படின்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதே மாதிரியே இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கண்டிஷனை நல்லா பாருங்கள். ஸோ 4 லெஸ்ஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு, இந்த மாதிரி ஈக்குவல் டு கொடுத்துருந்தாலே 4ன்ற நம்பர் கண்டிப்பாக வரும். ஸோ அதே மாதிரி n லெஸ்ஸர் தேன் 10ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஈக்குவல் டு இல்லை, அப்போது 4ல் ஆரம்பித்து 10 வராது, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 9 வரைக்கும் வரும். ஸோ அப்போது இதில் இருக்கக்கூடிய கேபிட்டல் என்னன்னு போடக்கூடாது நீங்கள், ஏன்னா இங்கே ஸ்மால் என் கொடுத்துருக்கிறதுனால ஸ்மால் என்னுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 4லேருந்து ஆரம்பித்து வரிசையாக 9 வரைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3 என்னன்னா நம்ம என்னன்னு சொன்னோம்? 3 × n அப்படியே சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். இது எல்லாமே உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ரஃபாக ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறது. ஸ்டெப்ஸுன்னா இதை மட்டும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாலே போதுமானது. இது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக போட்டு காமிக்கிறது. ஸோ 3 × 4 என்னென்னு பார்த்தீங்கன்னா 12. அதே மாதிரி 3 5s are 3 6s are கிட்டத்தட்ட 3 டேபிளில் வரா மாதிரி எல்லாமே வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்போ சியோடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 12 15 18 21 24 27. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க? a - b intersection c is equal to a - b union a - c. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ்ஸை ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்ன்னு சொல்லணும். ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ்ஸை எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆர்ஹெச்எஸ் கிடையாது, வெறும் எல்ஹெச்எஸ் மட்டும்தான் எடுக்க போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு எடுக்க போகிறோம். என்ன இருக்குது? b intersection c. இன்டர்செக்ஷன் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? காமனாக எடுத்து எழுதுறது. எதுக்கும் காமன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்கும் சிக்கும் காமன். ஸோ அப்போ பிக்கும் சிக்கும் காமனாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 நம்பர்ஸ் தான். நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். 12, 18. ஸோ இதை முடிச்சாச்சு. இப்போ மொத்தத்தையும் எடுத்து எழுத போகிறோம். a - b intersection c. ஏவுடைய வேல்யூ எடுத்து எழுதியாச்சு, அதாவது நம்ம செட்டில் கண்டுபிடிச்ச வேல்யூ, மைனஸ் b intersection c. தோ இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறோம் இல்லைங்களா, இந்த வேல்யூ எடுத்து எழுதியாச்சு. மைனஸ்ன்னா என்ன அர்த்தம்? ப்ரீவியஸ் கிளாஸஸ்லேயே நான் சொல்லியிருக்கிறேன். காமனாக இருக்கிறது, இங்கே 12 இருக்கா, இங்கே 12 இருக்கா, அதையும் அடிச்சிருங்க. கம்மியான நம்பரோட பெரிய நம்பரை கம்பேர் பண்ணுறது ஈஸி. ஸோ அப்போ சின்ன நம்பர், அதாவது சின்ன செட் இருக்கக்கூடிய நம்பரை வச்சு பெரிய செட் இருக்கக்கூடிய நம்பரை கம்பேர் பண்ணுறேன். காமனாக இருக்கக்கூடிய 18யும் நான் கேன்சல் பண்ணிடுறேன். பண்ணது போக மைனஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது? 0 6 24 30. ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்ஹெச்எஸ். நீங்கள் ஈக்குவேஷன் 1ன்னும் போட்டுக்கலாம். ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஆர்ஹெச்எஸில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது? a - b. முதல்ல அதை கண்டுபிடிக்கணும். அடுத்தது a - c. ஸோ a - bன்னா என்ன அர்த்தம்? a வேல்யூ எடுத்து எழுதணும். ஸோ a வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ a வேல்யூ எடுத்து எழுதியாச்சு, மைனஸ் b வேல்யூ எடுத்து எழுதியாச்சு. ஸோ மைனஸ்ன்னா என்ன அர்த்தம்? பொதுவாக இருக்கிறத கேன்சல் பண்ணுங்கள். இங்கே 0 இருக்குது, இங்கே 0 இருக்கா, bயில் இல்லை. ஸோ 6 காமனாக இருக்கிறத கேன்சல் பண்ணுறேன், 12 காமனாக இருக்கிறத கேன்சல் பண்ணுறேன், 18 காமனாக இருக்கிறத கேன்சல் பண்ணுறேன், 24 இங்கே இருக்குது, இங்கே இல்லை, 30 இங்கே இருக்குது, இங்கே இல்லை. ஸோ அப்போது மைனஸுக்கு முன்னாடி மீதி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 0 இருக்குது, அடுத்தது பார்த்தீங்கன்னா 24 30. ஸோ அப்போது 0 24 அடுத்தது பார்த்தீங்கன்னா 30. ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா a - b. ஸோ இந்த கேல்குலேஷனோடைய டைரக்ட் ஆன்சர் தான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா a - c. அப்போ என்ன பண்ணுவோம்? ஸோ a வேல்யூ எடுத்து எழுதியாச்சு, மைனஸ் c வேல்யூ. ஸோ அதே மாதிரி காமன் டேர்ம்ஸ் என்ன இருக்குது? 0 இருக்குது, 0 இல்லை, 6 இருக்கா, இல்லை, 12. ஸோ அந்த காமன் டேர்ம்ஸை கேன்சல் பண்ணிடுங்க. 18 இருக்கா, ஸோ இருக்குது, கேன்சல் பண்ணுங்கள். 24 கேன்சல் பண்ணியாச்சு. ஸோ மைனஸுக்கு முன்னாடி மீதி என்ன இருக்குது? 0 6 அதுக்கப்புறம் 30. ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா a - c உடைய வேல்யூ. இப்போது இந்த a - bயையும் a - cயையும் என்ன பண்ண சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூனியன் பண்ண சொல்கிறாங்க. யூனியன்னா என்ன அர்த்தம்? சேர்க்கணும். ஸோ இதுதான் யூனியன், சேர்ப்போடைய சிம்பிள். ஸோ சேர்த்து எடுத்து எழுதும்போது 2 தடவை வந்ததுன்னா அது ஒரு தடவை எடுத்து எழுதுனா போதும். ஸோ 0 அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டராக எடுத்து எழுதுறோம், அசெண்டிங் ஆர்டர், ஏறு வரிசையில் எழுதுகிற மாதிரி எழுதுறோம். ஸோ 0 அடுத்தது 6 எடுத்து எழுதியாச்சு, அடுத்தது 24 30 2 தடவை வந்திருக்குது, அப்போ ஒரு தடவை எடுத்து எழுதிடலாம். ஸோ இதை என்னன்னு சொல்லலாம்னா ஈக்குவேஷன் 2, அல்லது என்னன்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஹெச்எஸ். ஸோ இந்த ப்ரீவியஸ் இதில் இருக்கக்கூடிய இந்த எல்ஹெச்எஸ் ஆன்சரும் இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆர்ஹெச்எஸ் ஆன்சரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால, ஸோ தேர்ஃபோர் எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ப்ரூஃப் என்னவோ அதை எடுத்து எழுதுனீங்கன்னா இந்த சம் ஓவர். ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோடு சந்திக்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.